சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு வணக்கம். சென்னை புறநகர் ரயிலில் செங்கல்பட்டுலேருந்து கடற்கரை வரைக்கும் இன்றைக்கி ஏசி ட்ரெயின் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ட்ரெயின் முன்னாடி தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னையிலேருந்து ஏசி ட்ரெயின் வந்து இயக்கப்படுது. அந்த ட்ரெயினை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து காலை மாலைன்னு 2 வேளைகளுக்கு வந்து இயக்கப்படுது. காலை 7 மணிக்கும் அதுக்கப்புறம் மதியம் 3:45 மணிக்கும் சென்னை கடற்கரையிலேருந்து இது புறப்படுது. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஏசி ட்ரெயின் அறிமுகப்படுத்தப்பட்டது மிகவும் உபயோகமாக இருக்குன்னு மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த ட்ரெயின் செங்கல்பட்டுலேருந்து காலை 9 மணிக்கும் மாலை 5:45 மணிக்கும் வந்து இயக்கப்படுது. இதோட குறைந்தபட்ச கட்டணம் 35 ரூபாயாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. கிண்டி வரைக்கும் 60 ரூபாயாகவும், தாம்பரம் வரைக்கும் 85 ரூபாயாகவும், செங்கல்பட்டு வரைக்கும் 105 ரூபாயாகவும் இதற்கு வந்து கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மும்பை கல்கத்தாவுக்கு அப்புறம் அதிக அளவில் புறநகர் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக சென்னை அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த சென்னையில ஒரு நாளைக்கு சராசரியாக 25 லட்சம் பேர் இந்த புறநகர் ரயில் சேவையை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். இப்பொழுது வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஏசி ட்ரெயின் வந்து விட்டுருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்குது. இருந்தாலும் சற்று கட்டணம் வந்து கொஞ்சம் உயர்வாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ வந்து புறநகர் ரயில் ஏசி ட்ரெயின் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் காலையில் ஒரு வாட்டி 7 மணிக்கு ஒரு வாட்டி 3:45 ஒரு வாட்டி தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி என்ன? மக்களுக்கு உபயோகப்படணும் தான் விட்டுருக்காங்க. 3:45 அப்புறம் நம்மளுக்கு கிளைமேட் மாறிடும், வெயில் குறையும். அப்போ ஏசி ட்ரெயின் தேவைன்னு அவசியமே இல்லை. இப்போ நல்ல வெயில் இருக்கும்போது வண்டியை விட்டாக்கா நல்லா உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி காலையிலேயும் வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே விடுறாங்க. வெயில் டைமில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டோடைய காசு வீணாகுது. அது மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோட குறைந்தபட்ச கட்டணமாக 35 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. அது அஃபோர்டபுள் இருக்கவங்க ஏறலாம், இல்லைன்றவங்க ஆர்டினரி ட்ரெயினில் போகலாம். அது வந்து வெல்கம் ஆகும். ஆக மொத்தத்தில் இந்த கோடை காலத்தில் இந்த ட்ரெயின் விட்டுருக்கிறது நீங்கள் வரவேற்கிறீங்களா? இல்லை, டைமிங் வெயிலில் விட்டாங்கன்னா வர இருக்கலாம். 3:45 வெயில் குறையும் போது சாயந்தரம் 4 மணி ஆகிடுது, சீப்ரீஸ் வந்துடும். அப்போ இந்த வண்டி தேவையில்லை. மார்னிங் வெயிலுக்கு முன்னாடி விடுறாங்க, அப்பயும் இந்த வண்டி தேவையில்லை. மொத்தத்தில் இந்த வண்டி விட்டுருக்கிறது மக்கள் உபயோகமாக இல்லை. சார், கோடை காலத்தில் இந்த ஏசி ட்ரெயின் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும்? இது கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சர்பர்பன் ட்ரெயின் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது காற்று வந்தாலும் அனல் காற்று தான் வருது. ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பி. ஜனங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எல்லாருமே இதை நல்லபடியாக யூஸ் பண்ணால் க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இது சம்மர் டைமில் ஏசி ட்ரெயின் மேண்டட்டரி. ஓகே, ஸோ இப்போ உள்ள சம்மர் பார்த்தீங்கன்னா எபோவ் 35 டிகிரி செல்சியஸ் 37 டிகிரி செல்சியஸில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து டெம்பரேச்சர் டாலரேட் பண்ண முடியலை. ஸோ இந்த டைமில் வந்து இது போல் ஏசி ட்ரெயின் விட்டது வந்து வரவேற்கத்தக்கது. பட் அட் த சேம் டைம் என்னென்னா, காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மல் இது ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மினிமம் சார்ஜ் 5 ரூபீஸ். ஓகே, தாம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸில் ரீச் பண்ணிடலாம் தாம்பரத்துக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் 35 ரூபீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் இதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி ட்ரெயினை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் பீப்புள், இல்லை லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ ஹை கிளாஸ் பீப்புள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரேட்டு ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் பீப்புள். இது பீப்புளுக்காக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கம்மியான ரேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. அதை மட்டும் த கவர்மெண்ட் ஹேவ் டு கன்சிடர். மோஸ்ட்டாக இந்த லோக்கல் ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்களாம் அடித்தட்டு வர்க்கமாக இருக்காங்க. அதனால் இதை கம்மி பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்சல்யூட்லி. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயின் மாதிரி அத்தியாவசிய செலவு இந்த குறுகிய கட்டணத்தில் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ், ஒரு 5 ரூபா. இங்கேருந்து டி நகருக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபா டிக்கெட் ஆகுது. இதே ஏசியில் ஒரு 10 ரூபா, ஒரு டபுள் மடங்காக ஏற்றி கொடுத்தா பொதுமக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டைமிங் பார்த்திங்கன்னா 2 மணி. இப்போ பார்த்திங்கன்னா மணி என்ன ஆகுது, மணி 12 ஆகுது. இதோட 3 மணிக்கு தான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி ஒரு வண்டி ரொம்ப நேரம் நிற்க வச்சு எடுக்கிறது வந்து சரி கிடையாது. ரொம்ப பேருக்கு போகிற மாதிரி இருக்குது. டைமிங் அதிகப்படுத்தி ட்ரெயின் வந்து அதிகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். நார்மல் ட்ரெயினுக்கு மினிமம் கட்டணம் 5 ரூபாய், இந்த ட்ரெயினுக்கு மினிமம் கட்டணம் 35 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து தேவையில்லாத ஒன்று தான், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், பாமர மக்கள் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு மெட்ரோவே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. மெட்ரோ கம்பேர் பண்ணும்போது இது ஜாஸ்தி தான். மெட்ரோ வந்து இன்னும் ஸ்பீடாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதே வழித்தடத்தில் தான் போகுது, இது வந்து ஸ்லோவாக தான் போகும். அந்த அளவுக்கு வேஸ்ட் தான். ட்ரெயினை யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து தினசரி வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த விலை உயர்வுங்கிறது வந்து எப்படி இருக்கு? அதான் பாமர மக்களுக்கு பயன் இல்லை தான். சுற்றுலாவர்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாமர மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்குலாம் பயன். இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது இன்னும் அதிகமாக விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் மக்களுக்கு நல்லா அதிகமாக யூஸ் ஆகும். மும்பை கொல்கத்தாவுக்கு அடுத்தபடியாக புறநகர் ரயில் சேவையை மிக அதிகப்படியாக பயன்படுத்துகிற ஒரு இடமாக சென்னை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சென்னையில் இந்த கோடை காலத்தில், குறிப்பாக கோடை காலத்தில் இந்த ஏசி ட்ரெயின் வந்து அறிமுகப்படுத்தினது மக்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. அதே டயத்தில் இந்த ட்ரெயினை வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணணும், இதில் வந்து குப்பைகள்லாம் போடக்கூடாது அப்படின்னு பொதுமக்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறாங்க.